அங்கக்கரையில் தியானம் செய்திருக்குள்ள ஒரு கபாலிகன் வந்து நான் கபாலின்ற காய்கறியோட போனோம்னா ஒரு ராசாட்டத்தில் வரும் அவர் எங்கே ஞாயிறு வரணும் ஆசிரியர் இருந்தால் ராஜாட வேண்டிய கூட உண்டதில் வைத்திரும் ரெண்டதிலே ஒன்று போகும். அப்போ அதுக்குள்ள அவருக்கு சிஷியனாக இருந்தவர்கள் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த அவங்களும் போய் தீர்த்தவாணிக்கிற போக இந்த கவாலிகளில் உள்ளவர் வந்து அவர் சங்கரத்தை தலையை வெட்ட போகல. அவன் அங்கே குடிச்சிட்டு இருந்தவன் ஒரு சந்தேகம் வந்து ஓடி வந்தீங்க பார்த்தால் சங்கரர் தலையை வெட்டு கூட போகுது. உடனே அந்த சிஷியை பாஞ்சி விழுந்து அவன் பாஞ்சி விழுந்து அது நடக்கக்கூட அங்கே நரசிங்கர் ரூபமாகிட்டான். அப்போ நரசிங்கன் ரூபமாக வந்தது மற்றவராட்டத்தில் முதலாவது அவதாரம் நரசிங்கன். இந்த நரசிங்கனை நம்மளாக வச்சு கும்பிட்டு வந்தது காரணம் அந்த முறையாகத்தான் அது போயிட்டு வந்தது பக்தி. அப்போ அந்த நரசிங்கன் எங்க வந்தது எப்போ வந்தது ஏன் வந்தது இரணியனை சொல்றதுக்காக வந்தது நரசிங்கன். அப்ப இரவுலையும் இல்லை பகலையும் இல்லை வாசலையும் இல்லை வீட்டுக்கையும் இல்லை வெளியிலையும் இல்லை என்ன சொல்லக்கூடாது வரம் கேட்டு அப்ப அவட்ட மகனுக்கு அவன் செய்த குடும்பம் கொஞ்சம். அப்ப அந்த நரசிங்கத்துக்கு இவரை போய் காட்டு அவர் எங்கேயும் இருப்பார். இதை சுந்தரிக்காம வேண்டாம் இதே இருப்பார். உட்கார்ந்து அந்த இரணியை கொண்டது சொல்லிட்டா ஆயிரத்தாயிரம். அப்ப அவரு நரசிங்கர் கொடுத்து பாதி மனுஷன் பாதி சிங்கமாக அவனை பிடிச்சி கொண்டு பாஜா பொடியில் வச்சு உடலை பொடிஞ்சு அவன் கொண்டு. அப்போ அது அவருக்கு பிறகு அந்த அந்த வந்த வேகம் ஒரு குறிப்பிட்ட நாங்கள் அடங்கலை. அப்ப அவர் நிஜம் அவை கொண்டு செய்தார் வேண்டி எழுச்சி துர்க்கையாக வந்து பறந்து வந்து அந்த நிலவுக்கு உயிர் முடிஞ்சு பார்த்தாரு. அந்த எழுச்சி அவர் வந்து அவர் தொழில் இருந்தவங்கதான் அவருக்கு கொஞ்சம் வேகம் அடங்கும். அப்ப இந்த தெய்வங்களுக்கும் தெய்வத்தை கும்பிட்டவர்களுக்கும் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு அது பின்தொடர்ந்து வரும். அதான் நான் சாதகம்னா சாதகத்தில் இருக்கிறது தான் வரும். சாதகம் தான் நம்மளோட வழிநடை கடிதம். அப்போ இந்த காலத்தில் குமரகுருவர் என்பது இந்த குமரகுருவர் ஒரு தாய் கற்பனை கூட்டி இருந்தோம். சாமியார் வந்தார். எல்லாம் நின்றுட்டார். எல்லாம் தெரியாமல் எங்களுக்கு கூட்டிட்டு குமரகுருவர் தான் அந்த பிள்ளையாருக்கு பிறந்த இங்கே அந்த உருவட்டை கவனங்களை தருவாங்க. அந்த உறவை வைத்தார். அன்றைக்கு இவர்கள் உறவு போய் தாய் கற்பனை அந்த குழந்தை கொடுத்தார். அந்த மூலஸ்தானத்தில் இருந்து ஒரு ஒளி வந்து அந்த தாய் வயிற்றில் சேர்ந்தமாகி ஒரு அதிலிருந்து அந்த புள்ள உற்பத்தியாகி வளர்ந்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அந்த புள்ள வாய்ப்பு திரும்பி அந்த சாமியார் ஒரு நாள் வந்தார். என்ன புள்ளனால் தான் அப்படி எனக்கு ஓம் சாமின்றது எனக்கு இந்திய பிரச்சனை பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்கணும். அவன் திருச்செந்தூர் கோயிலில் வந்து அந்த ஒரு அஞ்சு அஞ்சு அடியோ முருகன் இந்த மூலத்தானது ஒரு ஒளி படிக்கின்றது முருகன் வந்து அந்த போய் அந்த நாக்கை நீங்க அந்த நாக்கிலே எழுதும். அண்டையிலிருந்து தான்
அவர் பாடத்தோடு நான் பேச சொன்னார். அவர் தான் குமரகுருவர். இந்த குமரகுருவர் இருக்கிறவரோட காசிக்கு போய் நீங்கள் கோயில் கட்டு. அப்போ காசிக்கு போய் கோயில் கட்டா அந்த நேரம் காசியை ஆண்ட அற்பன். அப்பா பூமி பொருள் எல்லாம் அந்த மரக்கண்டை கிட்ட தான் வரும். அந்த அர்ஜென்ட்டை போய் போய் ரெண்டு இடியண்டு கூட சொல்ல மரியாதை கொடுக்கவே இல்லை. சிரிச்சு போட்டு விட்டான். அவர் இடிக்க சொல்லோட மரியாதை முதலாகும். அவர் எங்கேயாரு வெளியில் போய் சிங்கத்தோட பிடிச்சி அது வெளியே வந்து சிங்கத்தோட போனார். அதுக்கு புறான அவர்களுக்கு பயம் வந்தது. அதுக்கு பிறகு காணி என்ன வேணும்னு கேட்டு காணியில் பொருட்கார வந்து அவர் கூறுது. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிவ நம்மளை சிவபெருமாண்டாரும் பெற்ற ஆட்கள் அல்ல விஷ்ணுடாரும் பெற்ற ஆட்கள் ஒரு மேன்மையான தகுதி. இந்த சமயபுரம் நால்வர் எடுத்துப்பார்கள். விஞ்ஞான சம்பந்தர், சம்பந்தரிக்க போறாரு. சம்பந்தப்படுறது அப்போ அவர் தான் அந்த பார்வதி என்ற பால்வாங்கி கொடுத்து ஞான பால் கொடுத்தார். அப்போ தகப்பெருமானம் நீரடப்பை குடத்தில் தகப்பெரு காண்டெடுப்புக்குள்ள தகப்பரை காண நின்று ஞான சம்பந்தர் அழுதார். அப்போ அந்த நேரம் பார்வதியவன் வந்து இதற்கு பால் கொடுத்து பால் குடிச்சிருந்த அப்புறம் தகப்பர் வந்து என்ன குடிச்சியா பால் ஆட்டங்கடா அந்த நேரம் போராட்டோடு உடைய சரி என் வீட ஏறையோர் திருவன்மணி சூடி காடுடைய சூழலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் என்று அந்த தீவிரத்தை அவர் உடனே பாடினார். ஆனால் நம்மளோட இந்தியாவுடைய ஒரு பெரிய குலப்படி வைஷ்ணவமா சைவமா அடுத்தது சுந்தரம். இவர் வந்து தம்பியானத்தோட வேண்டியிருப்பார். சிவருமாட்டை இன்னகட்ட அறிஞ்சிருப்பார். அப்போ அவரு ஒரு சின்ன ஒரு கையில சின்ன ஒரு புடம் விட்டாரு. பூவாய போகல பொம்பளையர் பார்த்து இருக்காது. நீ போய் மண்ணில் போட நான் தடுத்தா போடுவேன். அவர் இந்திர மூட்டி வந்து நீங்க கொண்டு அவருடைய கல்யாணத்தில் அன்னைக்கு கல்யாண மண்டபம் இல்லாமல் படுக்கக்கூடாது. ஒரு கிழவன் வந்து அவர் சுந்தரம் முந்தைய தரமாட்டில் இடத்துல காலை வைக்கும். எங்கே போய் சுந்தரம் உடைச்சாலும் இங்கே மயம் வந்து அங்கே சண்டை வந்து அவர் சொன்னார், நீ எனக்கு அடுமை அதனால நான் சொல்றது தான் கேட்கணும் என்று நீ ஒரு அடி தந்தி இறங்கி வரேன்னு குழப்படி அந்த கல்யாணத்தை தடுக்கு. அவர் அங்கே பார்த்து சிரிச்ச இந்த என்ன பரவர் பொண்ணு 2 பொண்ணு திருமணத்தை முடிக்க வச்சது அவன் தான். ஆனால் பறவையாளர் நாட்டுக்கு சங்கியார் நாட்டுக்கு போகக்கூட நாட்டுக்கு போவான் இங்கே போவான்னு கூட சத்தியமாக சிவருமான் தான் கல்யாணத்தை முடிக்கிறது சிவருமான் தான் சத்தியமாக சொன்னார். அப்போ சங்கிலியாருக்கு பறவையாளர் போகக்குள்ள அந்த நாட்டில் எல்லை காலேஜ் உடனே சுந்தரடி காண்பிட்டு போகும். ஆனால் சிவபெருமான இன்னைக்கு பாடித்தான் அந்த கண் வந்து அப்படி இந்த அடுத்தால் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் எல்லாம் திருவாசகத்தை பாடினவர். அவன் அதில் அவன் பாண்டியன் நல்ல விரை ஒன்றுக்கு கண்டு இவர்கிட்ட காசை கொடுத்தாங்க. அவர் போய் ஒரு பாரம்பரிய கோயில் ஒன்றை கண்டு அந்த கோயிலை கட்டி ஒரு விசாரணை கொண்டிருக்காரு வருவார். அப்போ அது அவர் குதிரை வாங்க போகல தக்கு முடிஞ்சு அந்த காயத்தை வச்சு கோயில் கட்டிட்டு எல்லாம் அவர் விசாரணை. அவர் சிவருமாட்டை கேட்டாரு, நாங்கள் என்ன செய்ய
ஆவணி மூலத்தில் குதிரை வர வேண்டியது. ஆவணி வாரமாக மூலத்தில் குதிரை வர. அவள் அன்றைக்கு சிவபெருமான் வந்து காட்டில் இருந்த நரியெல்லாம் குதிரையாகி அவர் குதிரைக்காரனாக வந்து பாண்டியன்ட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அண்டையோ 12 மணிக்கு அந்த நரியெல்லாம் அந்த குதிரையெல்லாம் நரி பழையோடைய நரியாகி அங்கே இருந்த குதிரைகளை கடத்திட்டு வரணும். அதுக்கு பிறகுதான் இவரை புரிஞ்சு இவர் இன்னும் விடாந்த பொருள் செய்ய அவரை வெயில கட்டி வைத்தார். வைக்க மணல்ல கட்டி வைத்தார். அப்ப தஞ்ச பட்டம் இப்படி கஷ்டப்படுறாங்க. வைகக்கரையை உடைச்சு விட்டாரு. வைகப்பெரிய இவரை புரிஞ்சாங்க. வைகப்பெரிய நான் போறாங்க அந்த அந்த குளத்துக்கு கட்ட கண்டு வீட்டுக்கு ஒரு பாடம் கலந்து கொடுத்து அதை கட்டோம். அப்போ அதில் விட்டு வைக்கிற வாணிஜியும் சிவபெருமான் சிவபெருமான் வேலையாளாக போய் அவர்கிட்ட கேட்டால் நான் இந்த பங்க கட்டுறேன் எனக்கு முட்டுத்தான் உதிர்ந்த முட்டை தான் எனக்கு இப்படி பேசி அவச்சா இல்லை கொண்டு சொன்னான். அப்போ சிவபெருமானுக்கு நல்ல சாப்பாடு அவர் கூட மண்டை கொண்டே போடுறது திரும்பி கூடிய தலைப்பை படுக்கிறது இப்படியாவது கண்டுபிடிச்சா வேறு ஆறு மன்னன் வந்து பார்த்தான். என்ன கண்டுபிடாம யாரை பார்த்தேன் எந்த மனிதர் வந்தால் ஒரு மன்னியான்னு கட்டுறது. அவர் ஒரு கூட மண்டை போடுவான் அதை படுப்பான். அன்றைக்கி வந்தால் பிடிச்ச அவரை வியாதி பாண்டியன் விட்டு அடி உலகத்தில் உள்ள ஊரோட எல்லாரும் கூட அடிக்கணும். ஏன்னா அடிவாங்க சிவபெருமான். அப்ப அதுக்கு பிறகுதான் இப்படியான அருள் தெரிஞ்ச மனிதர்களுக்கு அருள் உள்ள மனிதர்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். அப்ப அந்த பாண்டியன்ற தெரியாதனமான செயல் அங்கே மாணிக்க வாசகர்கள் மூலமாக இங்கே வந்தது நமக்கு திருவாசகம். இந்த திருவாசகத்தை பாருங்க நல்ல இசையோட பாட்டு. சிவபெருமானுக்கு பூஜை செய்து கடைசியில் தீட்டமாக வேண்டாம் சுண்ண முடிச்சு அதே சுண்ணத்தை இப்போ எரிக்கிற கூட்டத்தில் உள்ளவனும் அந்த சுண்ண முடிக்கு தான் கொண்டே இருப்பாங்க. அந்த சுண்ண முடிக்கிறதுல பாருங்க அந்த பாட்டு ஒவ்வொன்றும் நல்ல ரசம் உள்ள பாட்டு. முத்துநல் தாமம் பூ மாலை வைத்தி மூளை கூட துவங்கள் தீபம் பண்ணி சக்தியும் சுவாமியும் பார்மகளும் நமகளோ வல்லாண்டிலையும் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொண்டு அத்தனையமான தன்னை பாடி ஆடப்போ சுண்ணம் முடித்து நானே ராகத்தில் பாடினார். அந்த நேரம் நாங்கள் பாடக்கூடாது காரணமாக தான் இருக்கிறோம். இப்படி இந்த கருத்துக்கள். அடுத்தது திருஞானம் வந்தார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சமணதனை இருந்தார். தமக்கு யார் வந்து சிவபெருமான் வழிபாடு இவரும் சிவபெருமான் வழிபாடு. ஏன் சமணத்துக்கு போனாரு? அந்த நாட்டை அந்த காலத்தில் ஆண்ட அந்த அரசன் இந்த சமண சமயம் ஆளும் திருநூறு சாத்தக்கூடாது. திருநூறு சாத்த ஆளை கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காது. அதுக்காக அவர் அந்த சமயத்தில் சேர்ந்து அப்படி கூட வயிற்று வலி வந்து வயிற்று வலி வந்தால் தீர்க்கிறதுக்கு இந்த அந்த குற்றமிட்ட வருது. ஏண்டா நல்ல வழி வாழதான் நல்ல திரிக்கும் மந்திரம். அப்போ அவர்கள் இன்றையும் இந்த புத்தனையோடு என்ன சென்னையோடு நூற்றுறான் அவன் நூற்றுட்டான் வனசரி.
அந்த அந்த நூலை கட்டி பார்த்தாங்க நிற்கல. திருநாவுக்கரசர் எடுத்தார் ஓட்டம் தமக்கு தமக்கு அங்கே போகிறோடனே தமக்கு திருநூற்றி எடுத்து ஓசிவாய நம்ம கண்டு கொடுத்தாவோ உடனே வயிற்று வலிக்கின்றது. பிறகு அவன் அரசியல் சொல்லி இவன் வைக்கப்பட அவசியோட நம்மளோட சமயத்துக்கு இழுக்கு எடுத்து திருநாவுக்கரசரை ஊற்றிக்கொண்டு சுண்ணப்ப காடை வாங்கி போட்டு சுண்ணப்பு காடை வாங்கி போட்ட அவர் உருவம் போடல. நீ பார்த்துருக்கு சுண்ணாம்பு போட்டு ஒன்னாடி சாப்பிடலாம். அவர் சுண்ணாம்பு போட்டு கேட்டார் என்ன பாடுனாரு? மாசில் வீணையும் மாலை மதியம் இதன்களும் வெங்கிள வேனிலும் மூசோ வண்டரை பொய்கையும் போன்றதே நேயடியில் என்று வணங்கார். சுண்ணாம்பு கட்டுக்குள்ள மாசிக்குள்ள நாகமாக எப்படி எப்படின்னா மாலை மதியம் வீரம் மூசு வண்டரை அந்த தண்ணியில இந்த வண்டு தேன் எடுக்கிறது. இப்போ பார்க்கறது கூட இனிமையாக இந்த ரசமாக அந்த காட்சி சொல்லப்பட்டது. அவர் சுண்ணாம்பு கொண்டு கிடந்தவரை வாழலாமா உயிரிழிக்குமா? பிறகுதான் அவர் எடுத்து கல்லை கட்டி போட்டவர் கடல்ல. அப்பதான் அவர் முடிஞ்சார். துணை வேதியன் சோதிவானவன் துணை திருக்கடி பொருந்த கைதொட கட்டுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அவருடைய சையம் இருந்தது. திரும்பி அவர் தமக்கையை குடிக்கிறது அவரை அஞ்சல் கை செய்ய வந்தாங்க. அவர் குடிக்கிறார். அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடினார். நாமாக்கின் குடியெல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் கற்போம் நரகின்றோம் ஏமாப்போம் புனி அறிவோம் பணிவோம் எல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தானாக்கும் குடியெல்லா தன்மையான சங்கரன் சங்கரன் குடையோ சாரில் போமாக்கு நாம் அன்று மீளாய் பொய் மரச்ச வழியினையே புரியினோமே என்று அப்படி அந்த தைரியம் வேணும். ஒவ்வொருவருக்கும் தைரியம் வேணும். இந்த தைரியத்தை இவர் வருகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிகழ்ச்சியை முன்னேறி போக முடியாது. அவர் தெய்வம் மட்டும்தான் உண்மை. அந்த தெய்வத்தின் கட்சி அவர் சுண்ணாம்பு போட்டு பாடின பாட்டை பாட்டிருந்தால் அவர் சுண்ணாம்பு போட்டு இருந்தவர் எப்படி தப்பி வந்தார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டா